மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 40 நாட்கள் சீனாய் மலையில் வந்து ஆண்டவர் மேலே வர சொல்கிறாரு. அவர் போயிட்டார். இப்போ இங்கே கீழே 40 நாள் ஆயிடுச்சு, மோசே திரும்பி வரல. இங்கே கீழே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் முறுமுறுத்து, மோசேக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, அவர் செத்து போயிட்டாரா என்னன்னு தெரியல, அதனால் எங்களை வழி நடத்தி செல்றதுக்கு எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் முறுமுறுத்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களோட பேச்சை கேட்டு அவங்களுக்கு ஒரு கடவுளை உண்டு பண்ணுறதுக்காக துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கிறார் ஆரோன். பார்த்தீங்கன்னா, எப்படி அப்படி ஒரு முடிவை ஆரோன் எடுக்க துணிந்தார் என்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அந்த நேரத்தில் அவர் பார்த்தது, இப்போ நான் இந்த ஜனங்களோட பேச்சு கேட்டு இவங்களுக்கு ஒரு தெய்வத்தை நான் உண்டு பண்ணலைன்னா என்ன கொண்டு போட்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் வைத்த முதலாவது ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட உயிர். ஒரு ஆசாரியனோ ஒரு ஊழியக்காரனோ ஜனங்கள் முறுமுறுத்து அவர்களுக்கு விரோதமாக கசப்புலையும் வெறுப்புலையும் ஒரு கொடி பிடிச்சிக்கிட்டு அகைன்ஸ்டாக வரும் பொழுது என் ஜீவன் என்ன நான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக ஏதாவது முடிவெடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆரோன் தான் எடுத்துக்காட்டு. இந்த ஆரோன் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருந்த பொன் நகைகள், பொன் ஆபரணங்கள், தங்கத்தில் இருந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து, ஒரு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு அதை வணங்க வைக்கிறார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாரும் அதை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்காங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னா, செங்கடலை தாண்டி வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது. அப்போது எவ்வளோ பெரிய அற்புதங்கள், 10 வாதைகள் வந்துச்சு எகிப்தில், எப்படி அருமையாக தேவன் அவர்களை காப்பாற்றினார், எகிப்தியர்களுக்கு வந்துச்சு. ஆனால் இவங்களை ஆண்டவர் எவ்வளோ அருமையாக பாதுகாத்தார். அந்த பஸ்கா என்கிற அந்த விஷயத்தில் தலைப்பிள்ளை சங்காரம் நடந்தப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த நிலைக்கால்களில் எங்கெல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அவங்க வீட்டுக்குள்ள சங்கார தூதன் போகாமல் அற்புதமாக அவர்களை பாதுகாத்து அவர்களை வழி நடத்தி செங்கடலை இரண்டாக பிளந்து தாண்டி கொண்டு வந்து நிறுத்தினா, இந்த ஜனங்கள் எங்களுக்கு மோசே என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்களுக்கு தெய்வம் வேணும்னு கேட்குறாங்க. இவரும் பொன் கன்றுக்குட்டியை செய்து கொடுக்குறார். ஒரு நிமிடம் கடவுளா இந்த மனுஷங்களா? இப்போ நான் இது கடவுளின் பார்வையில் இது சரியா இருக்குமா, மனுஷங்க பார்வையில் இது சரியா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, கடவுளோட பார்வையில் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து ஜனங்களை வழிபாட செய்வது வந்து ஆண்டோட சித்தமாக நிச்சயமாக இருக்காது. அதை கர்த்தர் அருவருக்கிறார்.